இது என்னோட ஃபஸ்ட் டைம். ஸோ லைட்டாக நர்வஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் சிலது பண்ணியிருக்கேன். அது வந்து தியேட்டரில் இந்த படத்துக்கு நடுவில் ஆடாக போடுவாங்கல்ல, அதில் தான் நான் என்னை பார்த்துருக்கேன். அது தாண்டி என்னோட ஒரு பர்ஃபார்மன்ஸாக, என்னோட ஒரு ஒர்க்காக நான் இதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரத்யேகரா ப்ரொடக்ஷன் பிரவீன் சருக்கு தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சிவா சருக்கும், கொரியோ பண்ண விஷால் சருக்கும், அண்ட் டிஓபி லிங்கா சார். அண்ட் இந்த பார்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு, இது நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து, இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங் வந்தப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாதனால நான் எடுக்கவே இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் வந்து இது வந்து எனக்கு வரும்போது மெசேஜ் நான் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இந்த சாங்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் கட் இருந்தது. மேலே வந்து கபிலன் வைரமுத்து சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்புறம் ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஐயோ சூப்பராக இருக்குமே, கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராக் கேட்டப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த பாட்டு நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் பண்ணுவேன் முடிவு பண்ண போவேன். அதுக்கப்புறம் ஓகே சொன்னேன். சூப்பரான ஒரு டீம், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு 2 நாள் தான். பிரவீன் சொன்ன மாதிரி 2 நாளில் இவ்வளோ எடுத்திருக்கோம். ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி. அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும். எடிட்டர் உங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் மேம் உங்களுக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களை எல்லாம் விட்டுருங்க, இது வந்து எங்களோடதே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க அந்த பாட்டுக்காக மட்டும்தான் இது ஹிட் ஆக போகுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கபிலன் சார். ஸோ எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. எனக்கு பாட சொன்னால் பாடுவேன், எனக்கு பேசலாம் தெரியாது. ஓகே. ஜல்லிக்கட்டு பில்லா, அவன் சிரிச்சா போகம் வில்லா, நெஞ்சாஞ்சுழுக்க கூட அவன் நீ விடுவான் நல்லா, தொடைய தட்டி வந்தா திமுலையது உந்துள்ள, அவன் மீச முறுக்க பார்த்து இளச்சாறு கொம்புல்ல, பொத்தி வச்சு புறமுட்டு புத்திருச்சு, அவகாச்சு அவன் மேல அவகாச்சு, அடிவானம் தூத்தாச்சு, இனி அவனாச்சு நானாச்சு. தேங்க்யூ. லிரிக்ஸ் வந்து லைக் எனக்கு பாடும்போது இட் வாஸ் லைக் எல்லாமே ரொம்ப புது வேர்ட்ஸாகவும், லைக் அந்த ஸ்லாங்கும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப கேட்சியாக இருந்தது டியூன் வந்து. ஸோ கபிலன் வைரமுத்து வந்து எனக்கு சொன்னார், அது வந்து அதோட மீனிங் என்ன, அது என்ன மாதிரியான ஸ்லாங்கு, இதெல்லாம் வந்து அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். பாலமுரளி பாலு அவர் வந்து செஷன் போது இல்லை, அவர் வந்து இதில் தான் வந்தார், ஸ்க்ரீனில் தான் வந்தார். பட் ஆனால் ஹி வாஸ் லைக் அப்பப்போ ஹி வாஸ் மானிட்டரிங், எப்படி இருக்குது இது, ஓகே இந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் எனக்கு பாடும்போதே வந்து இந்த ஹூக் லைன் வந்து ரொம்ப கேட்சியாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. அந்த ஃபோக் ஸ்லாங் வந்து என்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் அருவாக்காரன் பாடினீங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதை விட கூட இதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெக்யூலியரான, கொஞ்சம் வந்து புது வேர்ட்ஸாக வந்து இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் பாடும்போது. இப்போ நான் வந்து இந்த சாங்கை பார்த்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து லைக் ஒரு ஆல்பம் சாங் அப்படின்னா வந்து டைரெக்டாக அந்த சாங்குக்குள்ளே போகாமல் அதில் ஒரு கான்செப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டு என்ன, அது என்ன சுச்சுவேஷனுங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் அந்த சீன் மாதிரி போச்சு. ஸோ அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு அவகாட்சி சொல்லி அப்புறம் அந்த ஆப் எல்லாம் வந்து ஜாலியாக, அதுக்கப்புறம் அந்த சாங் வந்தது வந்து நல்லா இருந்தது. ஸோ வந்து விஜய் சிவேந்திரா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அழகாக ஒரு எனக்கு வந்து ஒரு ஆல்பம் சாங் பார்த்த மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு படத்தோடைய ஒரு பாட்டு பார்த்த மாதிரியே இருந்தது. அண்டு விஷால் கண்ணன் உங்கள் டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக, ரொம்ப நேச்சுரலாக, எனக்கு வந்து ஒரு 90s சாங் வந்து பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் கோயிங் ஏஐ அண்ட் யூஸிங் ஸோ மெனி திங்ஸ். நேச்சுரலாக லைவ்லியாக சாங்ஸ் பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுது. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிரவீன் ஆதித்யா சூப்பராக இருந்தது, வெரி நைஸ். ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக் ஃபார் யூ. ரொம்ப நல்லா, இட்ஸ் அ குட் கம்பேக் ஃபார் யூ நினைக்கிறேன். ஷபானா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்கும் வந்து யூ ஆர் லுக்கிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் மோர் லைக் அந்த ஒரு வில்லேஜ் கேர்ள் லுக்லேயே வந்து இருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எல்லோரும் நிறையா ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் த வேர்ட்.
அண்டு இப்போ வந்து ஃபிலிம் சாங்ஸ்னே இல்லாமல் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது. அதை வந்து எஃப்எம்லேயோ இல்லை எல்லா இடங்கள்லையும் வந்து ஒளிபரப்புகிறாங்க. அதையும் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்க. ஸோ பிரத்யக்ரா ஒரிஜினல்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த சாங் வந்து ஐ திங்க் இட் காட் அப் டு 10 மில்லியன் வியூஸோ என்னமோ போயிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த பாட்டு வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஜென்யூனாக இவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாரும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ. தீன்ட்டு பேரை சொல்லிட்டாரு, ஒரு மாதிரி பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் லோகேஷ். இந்த சாங்கை நான் தான் எடிட் பண்ணேன். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரவீன் ப்ரோ. பிரத்யேகரா லேபிள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து மேலும் மேலும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. 2 பேருமே சூப்பராக க்ரோ ஆகிடும். அதே மாதிரி இந்த சாங்கோட டைரக்டர் சிவா ப்ரோ, அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. விஷால் ப்ரோ, யுவர் ஆசம் ப்ரோ. எடிட் எப்போவுமே வந்து எடிட்டுக்கு வரும்போது அப்பப்போ நமக்கு அந்த கிளைண்ட்ஸ்லாம் வரும்போது ஐயோ எவ்வளோ நேரம் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு பாய்ஸ் கேங்காக தான் எல்லாருமே வருவாங்க. ஒரு 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 உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு பாய்ஸ் கேங் வந்து வந்தாங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி ஜாலியாகிடும். ஸோ எடிட்டில் இருக்கும்போது எப்போவுமே ஒரு மாதிரி என்ன ஒரு ஜாலியான வைப்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஃபார் த டீம், பிரத்யேக டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அடுத்து சொல்லணுன்னா இந்த சாங்கோட முக்கியமான ஆக்டர்ஸ் பிரவீன் ஆதித்யா ப்ரோ அண்ட் ஷபானா மேம், 2 பேருமே ஸோ க்யூட், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வில்லேஜ் ட்ராமாவில் ஏஐன்ற ஒரு இப்போ கரண்ட்டில் ஏஐன்ற ஒரு விஷயத்தை ஒரு ஐடியாவாக கொண்டு வந்து ஒரு கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ண கபிலன் வைரமுத்து சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு புதுசாக இருக்குது, இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி சிங்கர் மேம் ரொம்ப நல்லா இருக்குது மேம், தேங்க்யூ. அடுத்து சாங் வந்து இப்போ யூடியூப்லேயும் லான்ச் ஆக போகுது, அங்கேயும் உங்கள் சப்போர்ட்டு தேவை. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க.